கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பின்பகுதி. நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. இனி நாம் நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என்பதை நாம் வாசிக்கிறோம். இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வசனம் குறிப்பிட்ட ஒருவர் தான் வசிக்கும் வீட்டில் திருப்தியாக இல்லை. கதவுகளை சரியாக சாத்த முடியவில்லை. ஜன்னல்கள் சரியாக இல்லை. மின்சார விசிறிகள் சரியாக வேலை செய்யவில்லை. தண்ணீர் குழாய்களில் தண்ணீர் சீராக வரவில்லை. இப்படி பல குறைபாடுகளோடு அந்த வீட்டில் வசிப்பதற்கு அவர் மிகவும் சிரமப்பட்டார். நண்பர்கள், உறவினர்கள் யார் வந்தாலும் தான் ஒரு சரியற்ற வீட்டில் வசிக்க நேர்ந்திருப்பதாக தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் அந்த வீட்டை சீர் செய்வதற்கோ பழுது பார்ப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். இப்படித்தான் சில பேர்கள், சிலர் வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, சபை சரியில்லை என்று கூறி காலம் முழுவதும் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவற்றை சரி செய்வது தொடர்பாக எதையும் யோசிக்க மாட்டார்கள், செயல்பட மாட்டார்கள். குறைபாடுகளை சரி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புள்ளதா என்று கூட யோசிக்க மாட்டார்கள். அவற்றையே பார்த்து பார்த்து அதிருப்தி அடைந்து அவர்கள் வாழ்வார்கள். அதனால எந்த நன்மை வராது. நெகேமியா எருசலேம் நகர மதில்கள் இடிந்து கிடப்பதை கண்டு மிகவும் விசனமுற்றான். எருசலேமில் இருந்து யார் வந்தாலும் அதை குறித்து விசாரித்து அங்கலாய்த்தான். அதே வேளையில் தேவனுடைய பரிசுத்த நகரம் இப்படி இருக்கிறதே என்று புலம்புவதோடு அவன் நின்று விடவில்லை. அந்த நிந்தையான நிலைமை நீங்குவதற்கு ஏதுவாக எதையாவது செய்வதற்கு முன் வந்தார். அதனுடைய விளைவாக பாழ்பட்டு கிடந்த எருசலேம் மறுபடியும் தேவ மகிமை காணும்படியான நிலைக்கு வந்தது. அன்பார்ந்தவர்களே, இதில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? வாழ்க்கையில எது சரியில்லையோ அதை சரி செய்வதற்கு பிரயாசப்படணும், முயற்சிக்கணும். அதை செய்து முடிக்க திராணி இல்லாவிட்டாலும் உங்களுக்கு கொடுத்த கிருபையில நீங்க செய்ய முடியும். என்கிட்ட எல்லாம் இருந்து நான் செய்யாமல் இருந்தால் அது தவறு. ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, அந்த திறமை இல்லை, அந்த கிருபை இல்லை, இந்த அபிஷேகம் இல்லை, பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, யாருடைய உதவி இல்லை அப்படிங்கிறது அது வேற. அது நாம் ஆண்டவரிடத்தில் தான் முறையிட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கும் தேவன் சில வழிகளை நமக்கு வகுத்து தருவார். இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, எல்லாமே விசுவாசத்தில் உண்டு. நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிந்து தீக்கிரையாக்கப்பட்டதை ஒவ்வொரு இடத்திலும் விசாரித்து அது குறித்த பாரத்தோடு அவன் நின்றான், ஜெபித்தான். அவனுக்கு கர்த்தர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவன் போய் வருவதற்கு அனுமதி பெற்றான். அந்த தேசத்தில் எருசலேமில் போய் அதை கட்டுவதற்கு அவன் முயற்சித்தான். அவன் பிரயாசப்பட்டான். அதை கர்த்தர் அவனுக்கு வாக்கிய செய்தார். நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. வேலையே இல்லை, வேலைக்காக முயற்சிக்கணும். தொழில் இல்லை, தொழிலுக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். குடும்பம் சரியில்லை, சரிப்படுத்துவதற்கு பிரயாசப்படணும். சில பேர் சபை சரியில்லை, வேலைஜியா சபை விட்டு போயிடலாமா? சபைக்குள்ள கர்த்தர் வச்சு தான் நம்மளை சரிப்படுத்துறாரு. அதனால சபையை சரியில்லைன்னு கூறுவதற்கு
எந்த அதிகாரமும் கிடையாது. இப்படி தான் வாழ்க்கையில் புலம்புறாங்க. மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, கணவர் சரியில்லை. இப்படி வாழ்க்கையே அவங்க வீணாக்கிடுறாங்க. எது சரியில்லையோ சரியோ அதை சரி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஞானம் தருவார், கிருபை தருவார், பலன் தருவார். நம்ம அவரை தான் தேடணும், அவர்கிட்ட தான் முறையிடணும். நம்முடைய குறைபாட்டை சரி செய்வது அவர்தான். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நிறைவுள்ளவர்கள் அல்ல, நம்மளும் குறைவுள்ளவர்கள் தான். எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கும். அந்த குறைகளை பார்த்து புலம்பிக் கொண்டிருப்பதை விட வாழ்க்கையில் அடுத்த பகுதி என்ன செய்யலாம், எப்படி கடந்து போகலாம், எப்படி குடும்பத்தை கொண்டு போகலாம், எப்படி பிள்ளைகளை வளர்க்கலாம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், எப்படி தொழில் செய்யலாம், எப்படி வேலைக்கு போகலாம், இந்த எண்ணங்களை நம்ம அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும். குறைபாடுகளை காணும் போதெல்லாம் அதனை பலரோடு பகிர்ந்து புலம்புவதால் நமக்கு எந்த நன்மையும் ஏதுவும் நிகழாது. அந்த நிலைமை நீங்கிட நாம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும். வேலை, தொழில், ஊழியம், குடும்பம், உறவுகள், ஆவிக்குரிய ஐக்கியம் என எதுவாயினும் அவற்றின் குறைபாடுகளை களைய நாம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லையா என்று அதை பார்க்க வேண்டும். எல்லா பூரணத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமே போதாது. நிலைமைகளை மாற்றுவதற்கு கர்த்தருடைய கிருபை சார்ந்து செயல்பட வேண்டும். அதற்கு ஆர்வம் வேணும், ஒரு வாஞ்சை வேணும், ஒரு தாகம் வேணும். கர்த்தரை சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு பகுதி. ஆண்டவர் தான் சார்ந்து நிற்க முடியும். வேற என்ன செய்ய முடியும்? மனுஷனிடத்துல போய் நீங்கள் சொன்னா புலம்புனா அவன் இன்னொருத்தர் போய் சொல்வான். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இதெல்லாம் யார் இடத்துலையும் போய் சொல்லக்கூடாது. அதனால அது சொல்வதனால பிரயோஜனமும் இல்லை. மேலும் மேலும் நம்மிடத்தில் உள்ள குறைகளை தான் அது வெளிப்படுத்தும். சரியில்லையா, தேவ சமூகத்தை நாட வேண்டியதான். ஆண்டவர்கிட்ட குறைகளை சொல்ல வேண்டியதான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன், மனைவி இப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இப்படி இருக்குது, இந்த மாதிரி வேலை விஷயத்தில் இப்படி, தொழில் விஷயத்தில் இப்படி, அப்படி நம்ம ஆண்டவருடைய கரத்தை தான் அதை ஒப்பு கொடுக்கணும். தீயவைகளை நீக்கி நல்லதை கண்டிட நாம் நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு என்பது முக்கியம் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பலவீனங்களையே பிறரிடத்தில் சொல்லிக் கொண்டிராதபடிக்கு பலம் அடைவதற்கு ஏதாவது விழிப்பா இருக்கிறதா, இருக்க முடியுமா, இருக்கலாமா என்று உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டு தேவ சமூகத்தில் திரும்பணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிந்தைகள், அவமானம், பரியாசம், தூற்றி தெரிகிறது, பறைசாற்றுகிறது, தூக்கி வீசுகிறது, காரி துப்புறது, அவமானப்படுத்துகிறது, நம்மளை துக்கப்படுத்துகிறது, இதெல்லாம் இந்த உலகத்தில் உண்டு. கர்த்தருக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள யார் வாழன்னு நினைக்கிறாங்களோ அவனுக்கு உண்டு. இதெல்லாம் நம்மை சரி செய்யும், நம்மை சரிப்படுத்தும். என்ன நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கலாம் நினைக்க கூடாது. தேவ சமூகத்தை நாடுங்க, அது ஒரு பெருசாவே தெரியாது. வாழ்க்கையில் அப்படி உண்டு. அதனால இவ்வளவு காலம் எப்படி போச்சுங்கிறது முக்கியம் இல்லை, இனி எப்படி போக வேண்டும் என்பதுதான் முக்கியம். நெகேமியா அதை சரி செய்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் சொல்லி அதை சரி செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. God bless you.